வெல்கம் டு அzeemskitchen. இன்றைக்கி நாம் chettinad எக் மசாலா எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இதற்கு தேவையான பொருட்கள் 3 வெங்காயம், 2 தக்காளி, 4 பச்சை மிளகா, மல்லி புதினா சிறிதளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், ஜீரகம் பொடி பண்ணது 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப, முட்டை 6, எண்ணெய் 50 மில்லி. முதல்ல அடுப்பு பற்ற வச்சு கடாய் வச்சுக்கோங்க. எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை அது கூட சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வதக்கணும். இது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு 5 மினிட்ஸாவது வேக விட்டுருங்க. ஏன்னா அப்பப்போ கிண்டி விட்டுருங்க, இல்லைன்னா ஓரத்தில் இருக்கிறதுலாம் கருவிடும். கருவிட்டினா கொஞ்சம் கசப்பு வந்துடும். இப்போ கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. 1 or 2 மினிட்ஸ் வதக்கினா போதும். அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டோம். தக்காளி, பச்சை மிளகா, மல்லி, புதினா 3ஐயும் ஆட் பண்ணி மறுபடியும் ஒரு 1 நிமிஷம் வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் மசாலா ஆட் பண்ணணும். முதல்ல மிளகாத்தூள், தக்காளி கொஞ்சம் நல்லா பேஸ்ட்டு அந்த மாதிரி வர்ற மாதிரி வதக்கிக்கோங்க. மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கூட மல்லித்தூள் போட்டுக்கோங்க. மிளகு, ஜீரகம், உப்பு, மஞ்சள் 4ஐயும் சேர்த்துக்கோங்க. இது நல்லா மசாலா ஒன்றா சேர்கிற மாதிரி நல்லா கிண்டி விட்டு ஒரு 1 or 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க. பேஸ்ட்டு ரொம்ப ட்ரையாக இருக்குது, அதனால் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. இந்த மசாலா எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகி ஒரு பேஸ்ட் மாதிரி வந்துடும். அது மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம முட்டையை முழுசாக அவிச்சு போடணும் மசாலாவில். ஆனால் நம்ம அவிச்சு போட போகிறதில்ல, இதில் உடச்சி ஊற்ற போகிறோம். அதனால் முட்டையை ஒரு கப்பில் உடச்சி ஏற்கனவே வச்சுக்கோங்க. அந்த மஞ்சள் கரு கறங்காமல் அப்படியே ஒவ்வொன்றா தனித்தனியாக கொஞ்சம் கேப் விட்டு ஊற்றிட்டே வந்தீங்கன்னா அது ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகாது. மஞ்சள் கரு உடஞ்சிச்சினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே ஊற்றுங்க. இந்த மாதிரி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுட்டு திறந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சைடு வெந்திருக்கும். அதை அப்படியே பரட்டி விட்டிங்கனாக்கா இன்னொரு சைடும் அதே மாதிரி வெந்துடும். எக்குன்றனால இதுக்கு ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது, ஹார்டாகிடும். அதனால் ஒரு 1 or 2 மினிட்ஸ்லேயே இந்த டிஷ் ரெடி ஆகிடும் எக்கு போட்டோடனே. அதனால் பரட்டி விட்டுட்டு மூடி வச்சுட்டு மறுபடியும் 1 நிமிஷம் விட்டுட்டு பவுலுக்கு மாற்றிடுங்க. பாருங்கள், கீழே வெந்துருச்சு. மேலே திருப்பி விட்டோன்னே அந்த சட்டி சுட்டிலே வெந்துடும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை பிளேட்டுக்கு மாற்றிடலாம். எக் மசாலா ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க.